எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோட வெட்டிங் ப்ரிப்பரேஷனுக்காக நான் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ போனப்போ என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இப்போ சென்னையில் அடிக்கடி மழை பெய்யுது அண்ட் ஆல்சோ வெயிலும் அடிக்குது, மிக்சடாக இருக்குது. ஆனால் ஊருக்கு போனால் எனக்கு மொத்தமாக கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஸோ அதனால் அடிக்கடி எனக்கு கோல்டு பிடிக்குது. சிலருக்கு சென்னையில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே சிக்கன் பாக்ஸ் வருது. ஸோ ரெண்டு கிளைமேட்க்கும் நடுவில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கனால எனக்குமே ஃபீவராக இருக்குது. ஸோ எல்லாருமே உங்களோட ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த டைம் நான் மெயினாக ஊருக்கு போனதுக்கு ரீசன் ஒன்று கிளைண்ட் ஹாலிடே இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னொன்று நடந்துச்சு, என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ என்னோட ஜிம்மிக்கு மட்டும் தனியாக கீழே விழுந்துருச்சு ஸ்டேஜ்லேயே. ஸோ அது நிறைய பேர் கண்ணு பட்டுருச்சு, அதனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படி சொல்கிறாங்க. பட் ஜிம்மிக்கு வாங்கி 4 இயர்ஸில் நான் அதை ஒரு 7 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் என்கேஜ்மெண்ட் அப்போ அப்படி ஸ்டேஜில் அப்படியே விழுந்துடுச்சு. அது நான் பார்க்கலன்னா குரூமே கூட அதை மிதிச்சிருப்பாரு. ஸோ அதை நினச்சி நான் கொஞ்சம் கவலையாக தான் இருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி டிட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் ஜிஆர்டிக்கு நாங்கள் போயிருந்தோம். மெயினாக இந்த ஜிம்மிக்கு 2019 to 20 அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் வாங்கினது. ஃப்ரைடே தான் என்னோடய கிளைண்ட் லீவ் இருந்துச்சு. ஃப்ரைடே மார்னிங் தான் வந்தேன். அன்றைக்கி ஈவினிங்கே நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஜிஆர்டிக்கு. பிகாஸ் தங்கம் சும்மா நம்ம வாங்கலை இல்லையா, அதனால தான். ஜிஆர்டியில் 10 to 11 months ஸ்கீம் போட்டு தான் அப்போ நாங்கள் வாங்கியிருந்தோம். ஜிஆர்டியோட அப்பா அந்த ஸ்கீமில் ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், ப்ளஸ் எடைக்கு எடை நமக்கு சில்வர் ஃப்ரீ அந்த மாதிரி ஸ்கீம் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் வாங்கினோம். கரெக்டாக நாங்கள் 1920யோட தீபாவளி டைமில் தான் நாங்கள் வாங்கினதுனால எங்களுக்கு நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கூட கிடச்சிது அந்த டைமில். அந்த டைமில் 1 கிராம் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 4450 அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் கடைசியாக கட்டும்போது, கடைசி மந்த் கிராம் கட்டும்போது கூட 4450 தான் போயிடுச்சு. நாங்கள் 8000 ஸ்கீம்லேயே 2.5 பவுன் எடுத்தோம். இப்போல்லாம் 11,000 போட்டால் கூட நமக்கு 1.25 பவுனே கஷ்டம்தான். கடைக்கு போய் ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஆஷாரி அவர்கிட்ட தான் போயிருந்தோம். அங்கே போன உடனே அவர்கிட்ட மாடல் காட்டினப்போ பர்டிகுலராக இந்த மாடலுக்கு நீங்கள் செயின் ஹூக் ஆட் பண்ணி பண்ண முடியாது, அது இந்த மாடலுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இந்த மாடல் எப்படி அப்படின்னா, மேலே இருக்குது இல்லையா, அந்த ஜிமிக்கியோட மேலே இருக்குது இல்லையா, அந்த இதிலேருந்து கீழே செப்பரேட்டாக தொங்கலை, அதோட அட்டாச்சாக தொங்கியிருக்கும். அதாவது ஒரு ஜிமிக்கிலேருந்து அந்த தோடை தனியாக பிரித்து எடுக்க முடியாது. நம்ம ஜிமிக்கி வாங்கினா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வாங்கணும். பட் இது மேலே இருக்கிற அந்த செட்டோட மேலே இருக்க அந்த கம்மலோட அட்டாச்சான ஜிமிக்கி இது. ஸோ இது கழண்டு விழுந்ததுனால நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரிங்ஸ் போட்டு அந்த மேலே இருக்கிற அந்த கம்மலோட அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி உங்களால் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணினாலும் அந்த டிசைன்ஸ் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டிசைன் முக்கியம் இல்லை, அது சேஃபாக இருக்கணும் நான் போட்டால் அப்படிங்கிறதா மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஸ்கீம்லேயே எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண தருவீங்களான்னு நான் கேட்டேன். அவங்க எக்ஸ்சேஞ்செலாம் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் இதே கிராமுக்கு இப்போ செய்கூலி சேதாரம் ஆட் பண்ணி வேறு ஏதோ திங் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவ்வளோ என்ன செய்கூலி சேதாரம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் நெக்லஸ் பார்த்தோம். பட் ஆனால் அவங்க செய்கூலி சேதாரம் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னா 19% போட்டாங்க. பர்டிகுலராக நாங்கள் செலக்ட் பண்ண அந்த நெக்லஸ்க்கு. இத்தனைக்கும் அது கோயம்புத்தூர் டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த கேரளா பேட்டர்ன், கோயம்புத்தூர் பேட்டர்னுக்கெல்லாம் கம்மி தான். கொல்கத்தா பேட்டர்னுக்கு தான் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூர் பேட்டர்னுக்கே வேஸ்டேஜ் இவ்வளோ வந்தது ரொம்பவே இதாக இருந்துச்சு. பிகாஸ் 19%க்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாமே போட்டு அவங்க என்னோட தோடு 2 பவுன் இருந்துச்சு எக்ஸாக்டாக. அந்த 2 பவுன் இல்லாமல் ப்ளஸ் 58,000 கேட்டாங்க. விச் இஸ் 3/4 பவுன் நான் சீட்டு போட்டால் அதுலேருந்து எடுத்துடலாம் அந்த 58,000ல். பட் ஆனால் அவங்க 58,000 கேட்டோன்னே நான் 10,000 20,000 கூட நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். பட் 58,000லாம் சாதாரண பணமே கிடையாது, அதுவும் கல்யாண டைமில். ஸோ அதனால் நான் ஒத்துக்கவே இல்லை. என் ஜிமிக்கியை எனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். அவங்க அந்த ஹூக்கில் எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த டிட்டாச் ஆகிருக்கிறத அட்டாச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் தான். சேஃபுக்கு கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை எப்படி நான் கல்யாணத்துக்கு போட்டுக்க போகிறேன் அப்படிங்கிற கதையெல்லாம் நான் பேக் ஸ்டோரி பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஐடியா நான் வச்சுருக்கேன். அதுக்கான திங்கும் நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நானும் அம்மாவும் மங்களன் மங்கள் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திருச்சிக்கு அப்புறம் சேலத்தில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்.
ஸோ அதனால நானும் அம்மாவும் வந்து மங்களன் மங்கல்குள்ளே போனோம். பட் ஆனால் உள்ளே போயிட்டு எங்கள் 2 பேர்த்துக்கும் சரியான இதாகிடுச்சு. என்ன அப்படின்னா எலவேட்டரில் அம்மாவை வந்து ஏற ட்ரை பண்ணும்போது அம்மா விழுந்துட்டாங்க, கூட சேர்ந்து நானும் விழுந்துட்டேன். பட் இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் பெரிய அடி இல்லை அப்படின்னாலும் எனக்கு எஸ்கலேட்டரை பார்த்தாலே இப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அம்மா வந்து சுத்தமாக எஸ்கலேட்டர் பக்கம் போகிறதே இல்லை. நான் வந்து எஸ்கலேட்டரை பார்த்தா ஞாபகம் வருதே தவிர எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.